கொஞ்சம் சொல்லுங்க. என்ற பேர் ரங்கம்மாங்க சார். தூவப்பதிக்கு மூப்பத்தி. மூப்பத்தினா என்னங்கம்மா? அப்படின்னா ஒரு நாட்டாமை, ஊருக்கு நாட்டாமை. நீங்க தான் நாட்டாமை. ஓ, நீங்க என்னென்ன நாட்டாமை பண்ணுவீங்க? நாங்க என்ன நாட்டாமை பண்ணுவோம்னா, ஊருக்குள்ள ஒரு இடம் வேணா ஒரு பஞ்சாயத்து வைப்போம். சரிங்க. பேசி முடிவு பண்ணுவோம். இது நல்லதா கெட்டதா, இல்லை ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு நம்ம 10 பேர் உதவி பண்ணணும். அவங்களுக்கு காசு இருக்காது, நாம இருக்கிறவங்க உதவி பண்ணி அந்த அந்த நல்லதை எடுத்து நாம செஞ்சு சூடுகாட்டு கொண்டு போகணும். அவங்களுக்கு நல்ல முறையாக கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணணும். அப்புறம் ஊருக்குள்ளே 10 பேர், இப்போ ஒரு நாட்டாமைன்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கே 10 பேரை கூப்பிட்டு போகணும். ஒரு தண்ணி வசதிக்கோ, ஒரு வீட்டு வசதிக்கோ, ஒரு ஆடு மாடுக்கோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போனால் அந்த செலவு 4 மக்களுக்காக தான் அந்த நாட்டாமைக்கு போடுவாங்க. இப்போ நம்ம மணியக்காரர் எப்படி இருக்கிறாங்க, மணியக்காரருக்கு தண்டைக்காரர் இன்னொருத்தர் என்னென்னமோ சொல்லுவாங்க, 3 பேர் அப்படி ஒரு ஊருக்கு இருப்பாங்க. இப்போ என்ன, நாங்கள் வகுத்து கோடிமைக்கு எங்கேயோ தோட்டாந்தொடிக்க வேலையை விட்டியோ யாரோ கூப்பிட்டா போய் வேலை செய்கிறோம். அதில் 300 ரூபா, ஒரு தோட்டத்தில் 300 கொடுக்குறாங்க, ஒரு தோட்டத்தில் 200 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு தோட்டத்தில் 250 கொடுக்குறாங்க. அந்த கேஷை வாங்கிட்டு நாங்கள் பருப்புவே வாங்க முடியுமா, ஒரு தக்காளிதே வாங்க முடியுமா, ஒரு வெங்காயம் மிளகாய் என்ன சார் வாங்கி திங்க முடியும்? ஒன்றும் திங்க முடியாது. ஆடு மாடு 1 2 வச்சுக்கிறாங்க. மலைக்கு கொண்டு போனால் ஃபாரஸ்ட்காரரு ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்னு அவங்க விரட்டி முடுக்குறாங்க. ஒரு விறகு எடுத்துட்டு வந்தாலும் முடுக்குறாங்க. அதுவும் இல்லாம மிருக தொல்லையும் ஜாஸ்தி. விவசாயம் பண்ணுனா மிருக தொல்லை ஜாஸ்தி. நம்ம பெருசா விட்டுருங்க சாமி. ஆனை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அது எப்போ ஒரு நாளைக்கு தான் அந்த ஆனைங்கிறது வருது. இந்த சின்ன மானுக, இந்த மயிலுக, இதுகெல்லாம் மொளை விதை போடுறோன்னு வை சார். அந்த விதை போட்டாலும் இப்படி வருது பயிர். அந்த பயிரை கடைசி போகுது. அப்புறம் அது மீண்டும் வர முடியல.